மனிதன் பரம்பொருளை தேட தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். இந்த தேடலுக்கு ஆன்மீகம் என்ற ஒரு கட்டுப்பாடான நல்ல வழி உறுதுணையாகிறது என்பதில் சந்தேகமில்லை. பரம்பொருளை பல்வேறு வடிவங்களில் சமைத்து தன் கருத்துக்கு ஏற்ப ஆராதனை செய்து மகிழ்வதில் தம் பிறவிப் பயனை அடைந்ததாக ஒரு சாரார் சாந்தம் கொள்கின்றனர். இன்னொரு சாரார் பரம்பொருளை வடிவத்திற்குள் கொண்டு வராமல் அதன் முழுமையுமே உணரத் துடிக்கின்றனர். வேறு சிலரோ பரம்பொருளை உணரத் தேவையில்லை என்று தங்கள் தேடலை தங்களுக்குள்ளேயே புதைத்துக் கொள்கின்றனர். உலகில் உள்ள அனைத்து மதங்களும் மனித சமுதாயங்களும் இக்கருத்தையே பல்வேறு விதங்களில் எடுத்துக்காட்டி வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தர முயற்சிக்கின்றன. இந்த ஆன்மீக தேடலுக்கு பல வகைகளில் மக்களுக்கு உதவி புரிய மகரிஷிகளும் சித்தர்களும் தங்கள் தவ வலிமையாலும் பரம்பொருளை உணர்ந்த பலனாலும் மக்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாய் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு சேவை புரிந்து வருகிறார்கள் என்று இந்து மதம் வேத இதிகாசங்களும் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றன. இந்த வகையில் இந்த உலகின் வயது தன் வயது தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று தன்னை நாடி வந்தவர்களின் துயர் போக்கி இன்னல் களைந்து கோடி நலம் புரிய வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அவதரித்திருக்கும் தாத்தா சுவாமி என்கின்ற ஸ்ரீ 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 பொன்முடி கோட்டீஸ்வர ராமநாத சுவாமி என்கிற மகாசித்தரை பற்றி அறிந்து கொள்ள நாம் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சியாக இந்த படக்காட்சி விளங்குகிறது. பொள்ளாச்சி பக்கம் கோடி சாமின்னு கோடி தாத்தானு என்ற பேர். என்ற உடல் சிவனோட சித்தி ஆகி ஆத்மா இந்த பையனுக்கு முன்ன வந்து பேசினேன். பையன் தான் உங்ககிட்ட பேசினான் தெரியுமா? சீடராய் சிந்தனைக்கு உள்ளிட்டு சிவபுத்தி அடைஞ்சு பரமாத்மா ஞானத்தை கொடுக்கத்த குருஸ்தானம் நான் கொடுத்திருக்கேன். கோடி தாத்தானு என்ற பேர். அகத்திற்கு தான் மகா குரு. மகா குருவாக நின்று சித்தத்தை அடைத்து பரம்பொருளாக முத்தின்ற நிறைய நெத்தி வைத்து பரம்பொருளாக தோட்டம் அடித்து கோடி சாமி வைகத்துக்கு நான் வழிகாட்டியாக வந்தேன். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள சென்னப்ப மலை மக்கள் மத்தியில் பரவலாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆம்பூர் நகரத்திற்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாட்டூர் என்ற கிராமத்திற்கு ஒட்டினாற்போல் அமைந்துள்ள இந்த குட்டிமலை பார்ப்பவர்களுக்கு சென்னகேசவ ஈஸ்வரே படுத்திருப்பது போன்ற காட்சியளிக்கும் இந்த ஞானமலை மக்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலமாக உருவாகத் தொடங்கிவிட்டது. அடுத்த 15 ஆண்டுகளில் மக்களின் குறைகளை களையவும் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பல்வேறு ஆன்மீக திட்டங்களுடன் இந்த திருத்தலம் அமையப்போகிறது என்கிறார் அங்கே ஐக்கியம் கொண்டுள்ள பல யுகங்கள் கண்ட ஆயிரக்கணக்கான வயது நிரம்பிய மகா சித்தர் தாத்தா சுவாமி. தாத்தா என்று மரியாதையாகவும் செல்லமாகவும் அழைக்கப்படுகின்ற இந்த மகா சித்தர் பாட்டூர் கிராமத்தில் புரிந்த சித்த விளையாட்டுக்களை அக்கிராம மக்கள் முதலில் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் பின்னர் அங்கே நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தாத்தாவிடம் மிகுந்த அன்பையும் பக்தியையும் ஏற்படுத்தியுள்ளது தெளிவாக புரிகிறது. தற்பொழுது சென்னப்பமலை அடிவாரத்தில் பொன்முடி ஈஸ்வரர் என்ற ஆலயம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு தமிழ் வரலாற்றில் சித்தர்கள் மக்களுக்காக எடுத்துரைத்த கருத்துக்களை, நல்லொழுக்க நெறிமுறைகளை அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத கலாச்சார பேதமின்றி ஏற்று பயனடைய ஒரு மகா மடமும் நிறுவப்பட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவையாக தன் பணியை தொடங்கிவிட்டது. மகா சித்தர் தாத்தா சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய முன் யுக பிறவியில் பொள்ளாச்சி அருகே உள்ள புறவிப்பாளையம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு ஜமீன் சமஸ்தானத்தில் கோடிசாமி என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார். தனுஷ்கோடியில் ஒரு தமிழ் சிற்றரசருக்கு பொன்முடி என்ற இயற்பெயரில் மூத்த மகனாய் பிறந்து தன் 13வது வயதில் வீட்டை துறந்து பல்வேறு தேசங்களுக்கு விஜயம் செய்து தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை துவக்கியதாக தாத்தா கூறுகிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தனுஷ்கோடி நகரத்தில் தாத்தா தன் ஒற்றைக்காலில் நின்று கொண்டு தவம் புரிந்ததை நேரில் கண்டதாக அப்பகுதி மக்கள் பல பேர் கூறுகிறார்கள். தாத்தாவினுடைய சொரூப சமாதிக்கு பிறகு அவரை நேரில் சந்திக்க இயலாது என்றும்
அவருடைய அருளாசி இனிமேல் கிடைக்காது என்றும் ஏக்கத்துடனும் துக்கத்துடனும் துவந்து கிடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோடிசுவாமி தன்னுடைய ஆன்மா வழியில் சென்னப்பமலை திருத்தலத்தில் புறவைப்பாளையத்தில் அருள் பாலித்ததை விட அதிகமாகவும் நெருக்கமாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நலம் புரிந்திட தன் ஆன்மீக சேவையை மீண்டும் துவக்கியுள்ளார் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு உயிர் ஊட்டம் அளிக்கப் போவது உறுதி. புறவிப்பாளையத்தில் 423 வருடம் 9 மாதம் 19 நாள் வாழ்ந்து 1994ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் தாத்தா ஸ்வரூப சமாதி அடைவதற்கு முன்னரே தனது அடுத்த கட்ட ஆன்மீக வாழ்க்கைக்கு சென்னப்ப மலையை தேர்ந்தெடுத்த விதம் மைசிலிர்க்க வைக்கிறது. சுமார் 1600 வருடங்களுக்கு முன்னால் இந்த சென்னப்ப மலை திருத்தலத்தில் சித்தர்கள் கூடி தவம் புரிந்ததாகவும் தனது குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் கேரளத்தில் உள்ள காலடியில் இருந்து கைலாயம் நோக்கி செல்லும் போது இம்மலையில் 9 நாட்கள் தங்கி அங்கே உள்ள சென்னகேசவ பெருமாள் ஆலயத்தில் பூஜித்ததாகவும் அதனால் தனக்கு அடுத்த ஜென்ம சேவையை இத்தருத்தலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று அன்றைய நிர்மாணம் செய்யப்பட்டதாகவும் தாத்தா கூறுகிறார். தாத்தா புறவிப்பாளையத்தில் இருந்து கொண்டு 1994ஆம் ஆண்டு மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று புதன்கிழமை காலை தான் தேர்வு செய்த சீடரான ஸ்ரீ ராமநாத சுவாமி அவர்களுக்கு ஞானத்தால் காட்சியளித்தார். பின் பங்குனி மாதத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமி தன் குடும்பத்துடன் புறவிப்பாளையம் சென்று தானே தன்னை தேடி வந்து தன் குருநாதர் மடியில் விழுந்து உடலாலும் குரலாலும் பேச ஆத்மபலம் மற்றும் மந்திரோபதேசம் அருளப்பெற்று சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஸ்ரீ ராமநாத சுவாமி தன் உடலை தியாகம் செய்து தன் குருவை அவர் கூட்டுக்குள் வர செய்து தாத்தாவிற்கு ஒரு நல்ல சீடராக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்து தன் குடும்பத்திற்கும் மனித குலத்திற்குமே பெருமை சேர்க்கிறார். தனுஷ்கோடியில் பிறப்பதற்கு முன்பு சுமார் 4440 வருடங்களில் 4 யுகங்களில் 4 வெவ்வேறு பிறவிகளில் ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்ததாக தாத்தா கூறுகிறார். ஒரு யுகத்தில் தாத்தா இலங்கை யாழ்ப்பாண பகுதியில் கடைக்கோடி சுவாமி என்ற பெயரில் தன்னை நாடி வந்தவர்களின் துயர் தீர்க்க தன் ஆத்ம பலத்துடன் ஆன்மீக சுவை கலந்து வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதை புறவிப்பாளையத்தில் அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம் தாத்தா தனக்கு இந்த உலகத்தின் வயது என்று கூறியதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மகானின் புண்ணிய அவதாரத்தின் முழு பயன் நமக்கு புரியலாம். இயற்கை வளம் மேம்படுத்த, மக்கள் நலம் காக்க, உலக அமைதி தர்மம் நிலைத்திட பஞ்சபூதங்களை தன் கட்டுக்குள் நிறுத்தி யாகங்கள், ஹோமங்கள், தெய்வீக ஆராதனைகள் போன்ற மிகப்பெரிய சமுதாய சேவைகளால் தாத்தாவால் நடத்தப்பட்டு வருகின்றன. புறவிப்பாளையத்தில் தாத்தா தங்கியிருந்த நாட்களில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி அன்னதானம் மேற்கொள்ள கட்டளையிட்டவர் இங்கே சென்னப்ப மலையில் தன் மற்றொரு பிறவியில் மக்களின் நோய் தீர்க்கும் சித்த மருத்துவ முறைக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறார். இந்த காலத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு சொன்னவரே நான் இது பண்ணேன். அதுக்கப்புறமா சரி உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்க்கறதுக்காக அந்த ஒரு இது பார்வையில் ₹1 கூட நம்ம கையில் இல்லைனாலும் ₹1 கோடி கிடைச்சா எந்த அளவுக்கு இருக்கும் திருப்தி, அந்த திருப்தி மனசு திருப்தியோட வந்து போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு அமைதி, சாந்தம், மனசு திருப்தி எல்லாமே கிடையாது. எங்கள் தாத்தா சாமி கிட்ட வந்து ஒரு 9-10 வருஷமாக வந்துட்டு போயிட்டு வருகிறேன். நான் மூத்த பெண்ணுக்கு ஆண் குழந்தைங்க 2 பேர், பெண் குழந்தைங்களே இல்லை. சரி என்னென்ன தாத்தா கிட்ட அருள் வேணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. இருக்கிறது ஸ்கேன் பண்ணும்போது எதுவும் ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க டாக்டருக்கு. சரி எனக்கு பெண்ணு தான் வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 7ஆவது மாதம் தாத்தா கிட்ட வந்து இது பண்ணிட்டு வந்து கேட்டுச்சு. சரி பிறக்கும்போ தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நல்லபடியாக இருக்குது, குழந்தை அருமையாக இருக்குது. அவரும் நானும் இப்போது அந்த ஆக்கப்பூர்வமான வேலை என்ன இருக்கோ கோயிலுக்கு எங்களுடைய முயற்சியை இதுக்கு ஈடுபடுத்தின்னு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த உலகமே அறியணும் அவருடைய அருளால் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்குது. எல்லாம் இங்கே வந்து போனால் நிம்மதி, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சம்சாரத்துக்கு வந்து இந்த ஆஸ்துமா மாதிரி மூச்சு வாங்க இப்போல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு தாத்தா வந்தாரோ அந்த நாளுந்தான் வரும். இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பம் என்னை சார்ந்திருக்கிற நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து தாத்தாயிடம் ஆசீர்வாதம் செய்தார்கள். அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். எங்களுக்கு உடம்பு சரியில்லாதான் இன்னைக்கெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு கூட இன்னைக்கெல்லாம் வந்தோம்னா கூட இந்த ஆசீர்வாதம் வாங்கி போனால் நல்லா ஆகிப்படும். கலியுகத்தில் மக்கள் இன்னலற்று வாழவும், நோய் பிணி நீங்கவும்,
தன்னால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கால நேரம் தவறாது தன்னுடைய அனுகிரகத்தினால் மகா ஆற்றலினால் ஞான ஒளியினால் பல பிணிகளையும் இன்னல்களையும் தீர்த்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி மகா ஞானியான தாத்தா சுவாமிகள் அவர்களுடைய அருள எல்லா பிணிகளும் நீங்கி இன்புற்று வாழ நாங்கள் பிரார்த்தனை புரிகின்றோம். எல்லோரும் வாருங்கள், இந்த இனிய மகானை தரிசனம் செய்யுங்கள். தெய்வத்துக்கிட்ட வர்றது நல்லது அப்படின்றதுனால தெய்வத்துக்கிட்ட வந்து நாங்கள் போகிறோம். மக்களுக்காக வந்து இந்த இடத்துல வந்து சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தாத்தாவுக்காக சேவை செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னாக்கா தாத்தா கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் இன்னும் நல்லா இருப்போம். நாங்கள் இப்போ ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் அவங்க மூலிமா இன்னும் 4 பேர் இட்டுன்னு வந்து அவங்க அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வெளிநாட்டு வரலையும் வந்து போகிற அளவுக்கு இருக்குது. தாத்தானுடைய ஆசீர்வாதம் தான் மெயினாக இருக்குது. மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு எனக்கும் ஒரு 10 வருஷமா அனுபவம் உண்டுங்க. ஈசனே இங்க வந்து மக்களுக்கு தொண்டாற்றுவது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் வரும்போது அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள், செல்லும் பொழுது நடந்து சென்றார். இந்த காட்சியை கண்கூடாக பார்க்கும் பொழுது என்னை ஈர்த்தது மிகவும் அந்த ஒரு பரமாத்மா 84 லட்சம் ஜீவராசிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு சொல் நான் கண்கூடாக தெளிவாக பார்த்த பொழுது நான் மெய் செலுத்தி விட்டேன். உயர்ப்புகள், அந்த உயர்ப்புகள் எதனால் வரும் என்றால் தாத்தாவை பல பேர் என்னை அறிமுகப்படுத்த வச்ச அந்த நபர் தான். அந்த நபர் வாழ்க என்று கைகூப்பி அவர் வணக்கம் சொல்வார். அதுவே உயர்ந்த புகழ். அந்த உயர்ந்த புகழ் வந்துவிட்டதென்றால் அவரை ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மனங்கள் சேராமல் இருக்க அவருக்கு மெய்ஞானம் என்ற ஒரு இந்த பிறவியின் நோக்கத்தை தாத்தா அவர்கள் தெளிவாக எடுத்து இந்த பிறவியின் பயனை ஈடேற செய்கிறார்கள். கஷ்டம் நாங்கள் இங்கே வந்தோம்னா உடனடியாக அந்த நேரத்துக்கு இப்படி இல்லை இப்படி செய்யணும், வேறு செஞ்சோம்னா சக்ஸஸ் உயிர் கொடுத்து உயிர் காப்போம். தாத்தாவோட அருளால் எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கோம். I recognize Kodi Swami. But his blessings to you personally, has it helped you in France in any way? My life is so blessed and I am so gifted by the life that I am always happy. But to see him, I have an experience with one lady. I came with one lady who was in wheelchair. She was very difficult for her to walk. And she came here with a lot of difficulty. We are helping her. And now 2 months before, this lady came in France to see me in my house, and she was driving a car, and she was so happy, and said to me, "You have to say thank you to Kodi Swami," and I give. Okay, but how do you accept the concept of transmigration? Like, don't you think it's something people are not able to understand even in India? How do you understand this in France? For me it's very simple. I understand that very much and very well, and for me it's really just true. It's not possible. I know that in myself. You don't have to explain me. I think it's not possible to explain. They are coming in my house to their friend. We are all friends. And we are worshiping in the same time in my house. All the God, only God. And there is a name in Shiva or in Buddha name or Jesus name or Kodi name. For me all are the same. It's a big warm is here and force and we keep. No, Bob, how do you plan to make your people understand the importance or the benevolence of Kodi Swami here? Are you planning they to understand also? They believe. They are like me. I explain to them and they are happy to come to see the master that I come to see in India. Very good. Thanks, ma'am. My life. நவீன வைத்திய முறைகளால் கைவிடப்பட்ட உடல் கோளாறுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் மகா சித்தர்கள் மட்டுமே போற்றி பயன்பட்டு வந்த இந்த அரிய மூலிகை வைத்தியம் இங்கே இன்னல் படும் மனித குலத்திற்கு இலவசமாக கிடைத்திட தாத்தா வழி செய்து வருகிறார். தன்னை நாடி வருவோருக்கு கோடி நிலம் கிடைத்திட இந்த சித்தர் தன் தெய்வீக பணியை துவங்கிவிட்டார். சித்த மருத்துவம் அனைவருக்கும் கிடைத்திட ஏதுவாய் சென்னப்பம் மலையில் சுமார் 2 ஏக்கர் பரப்பில் ஒரு மூலிகை பண்ணையும் விரைவில் நிறுவப்பட இருக்கிறது. சென்னகேசவ ஈஸ்வரரே மூனத்தவத்தில் படுத்திருப்பது போல காட்சியளிக்கும் இந்த சென்னப்ப மலையில் சுமார் 1600 வருடங்களுக்கு முன்னால் விஜயம் செய்த ஸ்ரீ ஆதிசங்கரர் வறண்டு கிடந்த இந்த பிரதேசத்திற்கு வாழ்வழிக்க தன் திருக்கரங்களால்
பன்னீர் சொம்பு கொண்டு உருவாக்கிய குளம் ஒன்றும் இன்றும் வற்றாத நீருடன் அமைந்திருப்பது இங்கே விசேஷம். தான் உருவாக்கிய இந்த குளத்திலிருந்து நீரை எடுத்து பரமனுக்கு வழிபாடு நடத்தினால் இக்குளத்திற்கு பன்னீர் தீர்த்தம் என்ற பெயரும், இந்த நீர் கங்கைக்கு சமமானது என்றும், இந்த புனித நீரை பருகுவார்கள் தங்கள் உடல் ரீதியான கோளாறுகளை களைந்து மன நிம்மதி அடைவர் என்கிறார் தாத்தா. ஒரு நல்ல சமுதாயத்தின் அடிப்படையாக விளங்கும் குழந்தைகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் தேசபக்தியுடன் இணைந்து ஆன்மீக கல்வி அளித்திட ஒரு குருகுலமும் அமைத்திட தாத்தா முயற்சி செய்து வருகிறார். மக்களின் நன்மைக்காக யோகாசன பயிற்சியும் அளிக்க ஒரு அமைப்பு, குழந்தைகள் விளையாட ஒரு அரங்கம், ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு ஆராய்ச்சி மையம், கல்விக்கூடங்கள் போன்றவைகளும் இங்கே கூடிய விரைவில் இடம்பெறும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உடல், மனம், தொழில் ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல மருத்துவராக, ஒரு நல்ல ஆசானாக, ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல குடும்ப தலைவராக தாத்தா விளங்கி வருவது கண்கூடாக புலப்படுகிறது. சென்னப்ப மலையில் தாத்தா வாழும் இந்த புண்ணிய பூமியில் தம் பாதம் பதித்தாலே வருபவர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து விடுவதாக நம்பப்படுகிறது. உடல் கோளாறுகளின் தீவிரத்திற்கு ஏற்றவாறு தாத்தா தன் கைகளாலோ அல்லது கால்களாலோ நோயாளிகளை தொடுவதாலே பெரும்பாலான கோளாறுகள் தீர்ந்து விடுவதாக சென்னப்ப மலைக்கு வருகின்ற பல பேர் உறுதிப்பட கூறுகிறார்கள். அதிக தீவிரம் வாய்ந்த நோய்களுக்கு தன் வாயில் இட்டு கொடுக்கும் பழங்கள், உணவு வகைகள் ஆகியவைகளையே நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுகிறது. அதையும் கடந்த நோய்களுக்கு தாத்தா தன் கைப்பட மூலிகைகள் மூலம் சிகிச்சை அளிக்கிறார். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் நோய் தீர்ந்த விதம் பற்றி ஆச்சரியம் கலந்த ஆனந்தத்தோடு திரும்பி செல்வது இங்கே ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கிறது. விதிப்பயனை மாற்ற முடியாது, ஆனால் விதிப்பயனால் ஏற்படும் பாதிப்புகளை தன்னால் தள்ளி போடவோ அல்லது குறைக்கவோ முடியும் என்கிறார் தாத்தா. தன்னை நாடி வந்தவர்கள் அவர்களின் பிரச்சனைகளின் தீவிரத்தை அவர்களே உணரா வண்ணம் பரமனின் துணையோடு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க தான் ஒரு வழிகாட்டியாக, சுமை தாங்கியாக அமைவதில் தாத்தா பெருமை கொள்கிறார். பரம்பொருளின் அங்கமாகவும், சிவனின் தூதராகவும், பரமனின் உதிரத்தில் பூத்த மலராகவும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் இந்த ஆன்மீகச் சுடர் சென்னப்ப மலையில் மக்கள் இன்னல் தீர, மக்கள் நல்வழக்க பாதையில் இட்டுச் செல்ல தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மீண்டும் தொடங்கியுள்ளது. தோண்ட தோண்ட கிடைக்கும் புதையல் போல தாத்தா தன் பக்தர்களுக்கு பல வகைகளில் உடனிருந்து ஒரு நல்ல ஒழுக்கப்பாதைக்கு வழிகாட்டி வருகிறார். இந்த தீர்க்கதரிசிக்குள் ஆழ்ந்துள்ள ஆன்மீக புதையலை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ முடியாதோ, ஆனால் அவருடைய தெய்வீக பார்வையால் நம்மையே நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பலாம். வாருங்கள் சென்னப்ப மலைக்கு. தாத்தா 423 வருஷமா பொள்ளாச்சி புறவைப்பாளையம் பொள்ளாச்சியில் உருவாடு இருக்காரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இதே தாத்தா ஸ்தாமிச்சு நான் கேலி பண்ணி சிச்சு மாடு உடம்பு சரியில்லைன்னா வந்து கேட்டுன்னு போவேன். சுவாமி நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு லைஃப்ல. You believe or you don't believe,